பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அரஅய்தல்லதீ யுகذிபு பித்தீன். 1000 மாதங்களை விட சிறப்பான ஒரு தினமென்றால் அது எத்தகைய பெருமதி வாய்ந்தது. இந்த தினத்திலே நாங்கள் வணக்கங்களிலே, வழிபாடுகளிலே, இபாதத்துகளிலே, துஆக்களிலே, திலாவத்துகளிலே ஈடுபடுவது 83 வருட காலம் இபாதத்துகளிலே, வணக்க வழிபாடுகளிலே, திலாவத்துகளிலே, துஆவிலே, தௌபாவிலே ஈடுபட்டதற்கு சமனான ஒரு தினமாக அல்லாஹு தஆலா அமைக்க வேண்டும். அந்த லைலத்துல் கத்ருடைய பாக்கியத்தை அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் தர வேண்டும். எங்களுடைய கேள்வி, எங்களுடைய நடத்தைகள், எங்களுடைய சிந்தனைகள் யாவுமே அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் கேட்டுக் கொண்டிருக்கிறான். எமக்கு அல்லாஹ்வை பார்க்க முடியாது, அல்லாஹ் எம்மை பார்த்து கொண்டிருக்கிறான். அதுதான் எங்களுடைய தக்வா. தேவைகளுக்காக, எங்களுடைய பிரச்சனைகளுக்காக, எங்களுடைய பாவ மன்னிப்புக்காக நாங்கள் எங்களுடைய இறைவன் ரப்பிடம் திரும்ப வேண்டிய ஒரு கட்டாயமே இருக்கின்றோம். الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وقال الشيطان لما قضي الأمر إن الله وعدكم وعد الحق. அரச மரியாதை உங்களுக்கு கிடைக்க வேண்டுமாக இருந்தால், ராஜ மரியாதை உங்களுக்கு சொர்க்கத்திலே கிடைக்க வேண்டுமாக இருந்தால், உங்களது பிள்ளைகளை குர்ஆனை மனனம் செய்ய வையுங்கள். ඇත වශයෙන්ම දයාබර සහෝදරවරුනි, ඉස්ලාම් ඉතාමත්ම මනරම් දර්ශනීයක්. ජීවන රටාවට මේ වලහාරන්න දෙන්න මට කියා ඇසූ විට නබිතුමා තමන්ගේ හිසවසන විට انصرني على القوم المفسدين. الله أكبر. මෙවැනි ස්ථානයක්, මෙවැනි ජන කොට්ටාශයක්, මෙවැනි යහපත් ක්‍රියා පටිපාටියක් යහපත්ම කාල වකවානුවක දෙවියන් අල්ලාහ් විසින් ඊටාම ප්‍රිය කරන රමදාන් මාසය තුල, එයත් එම රමදාන් මාසයේ අවසාන 10 එම දවසක මෙවැනි වැඩසටහනකට සහභාගී වීමට අපට කදිම අවස්ථාවක් ලබා දුන්න, මේ අවස්ථාව සකස් කර දුන්න IIC එනම් ඉක්රා ඉස්ලාමීය කමිටුවට මා හදපතුලෙන් ඔවුන්ට මාගේ ස්තුතිය පුද කරන්නට இஸ்லாம் கூறுகின்ற அமானத் என்றால் பரந்த விரிந்த ஒரு கருத்து அதற்கு இருக்கின்றது. மனிதனது முழு வாழ்வும், எல்லா கட்டங்களிலும், எல்லா சந்தர்ப்பங்களிலும் மனிதன் இந்த பொறுப்புணர்ச்சியோடு நடந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் எங்களிடம் எதிர்பார்க்கின்றது. இந்த நோன்பின் மூலமாக இந்த மாற்றத்தை எமது உள்ளத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நாடுகிறான். கண்ணியத்துக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி, நம்முடைய குணங்களை மாற்றக்கூடிய ஒரு மிகப்பெரிய சக்தி, எம்முடைய இந்த உலக வாழ்க்கையினுடைய அத்துணை செயல்பாடுகளையும் மாற்றக்கூடிய மிகப்பெரிய சக்தி ஒன்று இருக்கும் என்றால் அந்த சக்தி தான் தக்வா, அல்லாஹ்வுடைய அச்சம். இந்த நோன்பு அதை கொடுக்கிறது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, உங்களுக்கு அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான்,
இதற்கு முன்னால் உள்ள சமூகத்திற்கு அல்லாஹ் எப்படி நோன்பை கடமையாக்கினானோ அது போன்று தக்குவாவை நீங்கள் அடைவதற்காக, அல்லாஹுவை அஞ்சியவர்களாக நீங்கள் மாற வேண்டும் என்ற காரணத்திற்காக, அல்லாஹுவை பயந்தவர்களாக இந்த உலக வாழ்க்கையை நீங்கள் கழிக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக அல்லாஹ் இந்த ரமதானுடைய மாதத்திலே உங்களுக்கு நோன்பை கடமையாக்கி இருக்கிறான். அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் அக்பர். யார் மனிதர்களுக்கு நன்றி செலுத்தவில்லையோ அவர் இறைவனுக்கு நன்றி செலுத்த மாட்டார்.